அப்போ வரைக்கும் நான் மைண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி போய் நான் சூஸ் பண்ணிட்டு நான் உள்ள அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு உள்ள என்ட்ரி ஆகும். அப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து நின்றுச்சு. அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லவ்னே சொல்லலாம் இந்த ஏர்கிராஃப்ட் மேல. நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறேன்ட்டு அப்படியே அங்க ஒரு அந்தர்பில்ட்டி அடிச்சேன் ஃபேமிலி. எங்க அப்பா சரியான திட்டு. ஏன்டா இவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல்ன்றியே. ஏன்னா அந்த ஏரோநாட்டிக்கல்ன்றது புது டேர்ம். அந்த பேரே எனக்கு அந்த டைம்ல வாயில நுழையல. எங்க வீட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப படிக்கிறவங்க தான் படிப்பாங்க, நீலாம் எப்படி படிப்ப அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. இல்ல படிச்சிருவேன், என்னை நம்பி சேர்த்து விடுங்கன்னு என்னை திட்டிக்கிட்டே தான் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்ட உடனே அந்த கிளாஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் தான் ஒரு 2 வருஷம் மூத்தவனா போய் உட்காந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் படிச்ச காலேஜ்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த 2 வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். அந்த வாழ்க்கையோட இது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காந்தேன் இந்த புது காலேஜ்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் கூட ஒருத்தன் சேர மாட்டான். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லா எம்டியா இருக்கும், நான் மட்டும் தான் இருப்பேன். செகண்ட் பெஞ்சும் எம்டியா தான் இருக்கும். தேர்ட் பெஞ்ச்ல இருந்து பசங்க உட்காந்து ரொம்ப படிக்கிறவன்டா கூட சேரக்கூடாது. மோஸ்ட்லி அந்த மாதிரி இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹெச்ஓடி சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்போ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வருது, யார் வேணாலும் போங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஓடி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அந்த ஓடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட தெரியல. ஓடினா என்ன சார் அப்படின்லாம் கேட்டோம் நாங்க. ஆண்டி இப்போ நீங்க போயிட்டவங்க உங்களுக்கு வந்து நாங்க ப்ரெசென்ட் போட்டுருவோம், ஆனா வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் பேப்பர் பிளேன். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 100 ரூபா. அதுல பேப்பர் பிளேன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. பேப்பர் பிளேன்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காத்துல ஃப்ளை ஆகணும், எண்டூரன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ், அதிக ரேஞ்சை வந்து நம்மளுக்கு கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வச்சாங்க. அதுல 500 ருபீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் வின் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மறுபடியும் அந்த 500 முதலீடா வச்சு வேரியஸ் காம்படிஷன்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேரியஸ் காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய காம்படிஷன்ல போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு கேஷ் ப்ரைஸ் வந்து 10,000, 15,000, 20,000 வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டோவா இருந்துச்சு. அதுல எல்லாருமே சொன்னாங்க, நீ காம்படிஷன்ஸ் போறதுக்கு மட்டும்தான் காலேஜ் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நான் எடுத்துட்டு போய் நாங்க போய் போறேன் ஒரு காம்படிஷன்ஸ்க்கு. பேப்பர் பிளேன், கிளைடர், ஹைட்ரோபிளாஸ்ட், மினியேச்சர் ராக்கெட் அந்த மாதிரி நான் கொண்டு போறேன். அதை போய் நான் பேப்பர் பிரசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அங்க ஆப்போசிட்ல வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க. நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறுபடியும் வந்து நான் கூகுள்ல நான் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர்லாம் கத்துக்கிட்டு அதை அப்படியே மறுபடியும் என்னுடைய செல்ஃப் க்ரோத்துக்கு நான் இது பண்ணிட்டேன். என்னோட நெட்வொர்க்கிங் வந்து நான் அதிகமா பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு.